ஜெர்மனியில் இந்த டிசம்பரில் ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன. இனிமேல் ஓய்வூதியத்தை பணமாக செலுத்துவதை டாய்ச் வங்கி நிறுத்திவிடும். எனவே ஓய்வூதியதாரர் ஓய்வூதிய பணத்தை பெற வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும். எதிர்விலை காப்பீடு மற்றும் வரி விதிகள் தொடர்பிலும் புதிய காலக்கெடுகள் நடைமுறைக்கு வரவுள்ளன. இதற்கமைய 2026ஆம் ஆண்டிற்கான புதிய பங்களிப்பு விகிதங்கள் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் அறிவிக்கும். வாடிக்கையாளர்கள் விரும்பின் காப்பீடு வழங்குநர்களை மாற்றலாம். இதேவேளை சிறந்த சலுகைகள் இல்லாமல் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டால் வாகன காப்பீட்டுதாரர்கள் காப்பீட்டை ரத்து செய்யும் உரிமையையும் பெறுவார்கள். மற்றும் ஒரு மாற்றம் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் தொடர்பானது. வீட்டு உரிமையாளர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் வாடகைதாரர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான பயன்பாட்டு சட்ட மூலத்தை அனுப்ப வேண்டும். இதேவேளை வணிகங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு புதிய நிதி வாய்ப்புகள் வழங்கப்படும். மானியத்துடன் கூடிய ஆரம்ப கடனுக்கான வரம்பை KfW அதிகரித்து வருகிறது. அத்துடன் நிறுவனங்கள் டிசம்பர் 31ஆம் தேதி வரை மின்சார வரி நிறுவனத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இதேவேளை உணவகங்கள், ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் புகையிரதங்கள் தொடர்பான மாற்றங்களும் நடைமுறைக்கு வர உள்ளன. 2026ஆம் ஆண்டு பெடரல் கவுன்சில் ஒப்புதல் அளித்தால் உணவுகளுக்கான பெறுமதிசேர் வரி 7% குறையக்கூடும். அத்துடன் டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் வாங்குதலை எளிதாக ரத்து செய்வதற்கான ரத்து ஆப்ஷனை ஆன்லைன் வணிகங்கள் தங்களது வலைத்தளம் அல்லது செயலியில் சேர்க்க வேண்டும். டச்மேன் அதன் புதிய குளிர்கால அட்டவணையை டிசம்பர் 14ஆம் தேதி ஆரம்பிக்கும். மேலும் ஐஸ் பிரிண்டர் புகையிரதங்கள் அடிக்கடி இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.